வரலாறுங்களும் நீங்க பயணித்து பாருங்க. உலகங்களும் மானுடனை மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். இதுதான் இங்க இருக்கிற வரலாறு. நிகழ்கால உண்மையும் அதுதான். சான்று நம் ஏராளமாக சொல்லலாம். இப்போ உதாரணமா பிரிட்டன் எடுத்துக்கிற, இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிது. அவன் 2 பேரும் ஒரே மதத்தை தான் ஏற்றிருக்கான், கிறிஸ்தவன் தான் 2 பேருமே. அப்ப 2 பேருக்குமே இறைமகன் இயேசு. அப்ப ஒரே இதுதான், ஒரே வேத நூல் தான், பைபிள் தான். அப்ப இங்கிலாந்துல இருந்து அவன் தனியா பிரியணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவன் இங்கிலீஷ், இவன் ஐரிஷ். இந்த ஐரிஷ் விடுதலைக்காக, அந்த நாட்டின் விடுதலைக்கு முதலில் புரட்சி செய்தவன் டிவேலரா. அவனுகிட்ட போய் டிவேலரா, உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அவை என் தாய் நிலத்துக்கு இணையான ஒரு நிலத்தை என் உலகில் எங்கேனும் ஒரு ஓரத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை நான் உலகத்தில் எங்கும் பெற முடியாது. எனக்கு என் தாய்மொழி ஐரிஷை கொடு அப்படின்னு தான் கேட்கிறான். அப்ப மேலோங்கி நிற்கிறது எல்லாத்தையும் விட மொழி, இனம்.